ஹலோ மக்களே, வெல்கம் டு மேக்ஸ் வித் எம்எம்கே. நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு பெரிய டெஸ்ட் சீரிஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி வரலாற்றுல இது வரைக்கும் எந்த ஒரு அகாடமியோ அல்லது எந்த ஒரு யூடியூப் சேனலோ ட்ரை பண்ணாத ஒரு முயற்சியை நம்ம கையில் எடுத்திருக்கோம். என்ன முயற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேக்ஸை சப் டாபிக் வைஸ் டெஸ்ட் கொண்டு போக போறோம். பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 5 சப் டாபிக், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 6, எல்சிஎம்ஹெச்எஃப்ல 6, இந்த மாதிரி ஒவ்வொரு சப் டாபிக் வைஸ் நம்ம டெஸ்ட் கொடுக்க போறோம் வித் லைவ் கிளாஸஸோட. இந்த வீடியோ நீங்க எப்படி ஸ்கிப் பண்ணிருப்பீங்கன்னாரும், நீங்க ஒரு ரியல் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெரியும், என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் தெரியும். சார், நான் உண்மையான ஆஸ்பிரண்ட் சார், நான் நெக்ஸ்ட் வரப்போற குரூப் 4லயோ குரூப் 2லயோ நான் ஒரு போஸ்டிங் அடிக்கணும், எனக்கு அதுக்கு மேக்ஸ் மட்டும்தான் தடையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வித் லைவ் கிளாஸஸோட உங்களுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 4 பேட்ச் மாதிரி கொண்டு போக போறோம் லைவா. ஓகேங்களா? உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு இருக்க டைம்ல நீங்க லைவ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கம்மியான காசுல தான் கொடுக்க போறோம். இதுல நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ அப்படி என்ன எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. 733-969-1304 அப்படின்றதா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த பேட்ச்ல சேரணும் அப்படின்னா கூட நீங்க இந்த நம்பருக்கு willing to join சர்க்கிள் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜஸ் அனுப்புங்க. உங்களுக்கு நம்ம ஃபுல் டீட்டெயில் அனுப்புறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான வியூ கிடைச்சிரும். மேக்ஸ்ல எப்படி 25க்கு 25 போடுறது அப்படின்ற வியூ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா கிடைக்க போகுது. வாங்க நம்மளோட டெஸ்ட் டீகோடிங்க பார்க்கலாம். டெஸ்டோட டீகோடிங்க பார்த்துடலாம். இந்த பேட்சுக்கான நேம் பாத்தீங்கன்னா சர்க்கிள் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? சர்க்கிள்னா என்ன? ஒரு வட்டம். அதாவது நம்ம ஒரு புள்ளியில தொடங்கி திருப்பி அதே புள்ளியில தான் முடிக்க போறோம். அதாவது தொடங்குனதுல இருந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை சுத்தி வரப்போதான் நமக்கு ஒரு கான்பிடென்ட்டா இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ்லயே ஓடிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்க்குலர் பாத்துல ரன்னிங் ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே முடிக்கிற இடத்துலதான் நமக்கு ஒரு பினிஷிங் லைனே வச்சிருப்பாங்க. ஸோ எங்க தொடங்குறீங்களோ அங்கேயே முடிச்சிங்கன்னா உங்களோட வெற்றியும் சீக்கிரம் கிடைக்கும். ஸோ வாங்க நம்மளோட எக்ஸ்பிளனேஷனை பார்த்துருவோம். அதாவது என்ன சார், இங்க ஏதோ நம்பர்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க, எங்களுக்கு புரியல சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றத உங்களோட கோரிக்கையா இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஒண்ணு இல்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக்கை நம்ம 5ஆ ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். சார் என்ன சார் இங்கிலீஷ்ல இருக்கு, எனக்கு கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க சார். அதாவது தனி வட்டியில வட்டி கண்டுபிடிக்கிற கேள்விகள் மட்டுமே நமக்கு தனியா கேட்பாங்க. அதவே உங்களுக்கு ஒரு தனி டெஸ்டா கொடுக்க போறோம். அதுல மட்டும் 51 கேள்விகள் இடம் பெற்றிருக்கு. அதே மாதிரி அசல் பிரின்சிபல் கேட்பாங்க. தனியா தனி வட்டியிலேயே அசல் காண்க, ஃபைண்ட் த சம் ஆர் ஃபைண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா 47 கொஸ்டின் உங்களோட டெஸ்ட்டுக்கு வரப்போகுது. இந்த டெஸ்ட் பேட்சோட சிறப்பம்சமே என்னன்னா, உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கே நம்ம டெஸ்ட் லிங்க் எல்லாம் ஷேர் பண்ண போறோம். ஓகேங்களா? உங்களோட பர்சனல் நம்பருக்கு நம்ம டெஸ்ட் லிங்கை ஷேர் பண்ண போறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே முயற்சி செஞ்சதில்லை. ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பா பயனளிக்கிற வகையில இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம பேட்ச்ல சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம டெலிகிராம்ல தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். இது வரைக்கும் எல்லா மக்களும் டெலிகிராமா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் பண்ணியிருப்பாங்க. ஆனா உங்களோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெஸ்ட் இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வேலை பளு இதுக்கு அதிகம். பட் நாங்க எங்களுக்கு வேலை பளு அதிகமா ஆக்க விரும்பல அப்படின்னு நினைக்கிறவங்க பரவாயில்ல, அதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். உங்களுக்கு ஏன் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த டார்கெட்டை நீங்க முடிக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு கால் பண்ணி மதன் சார் பேசுறப்பா அப்படின்னு உங்களை டார்ச்சர் பண்ணுவேன். உங்களை டார்ச்சர் பண்ணியாவது இந்த மேக்ஸை கத்துக்க வச்சிருவேன். அதனாலதான் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்றோம். ஒரு நபர் மீதுமே தனி கவனம் செலுத்துறோம் அப்படின்னு எல்லாமே ஒரு பொருளையை விடுவாங்க. ஆனா நம்ம தனி கவனம் செலுத்துறதுக்காக தான் உங்களுக்கு டெஸ்ட்டை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாத்தீங்கன்னா தான் என்னென்ன கிடைக்க போகுதுன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு 5 சப்டிவிஷன், அசல், மொத்த தொகை, வருஷம் கண்டுபிடிக்கிறது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது கேட்டிருக்காங்க. அதாவது லாஸ்டா முடிஞ்ச குரூப் 2ல பாத்தீங்கன்னா இந்த சப்டிவிஷன் இயர் என்ன தானே கேட்டிருந்தாங்க. ஸோ அதவே தனியா சப்டிவிஷனா பிரிச்சு வச்சிருக்கோம். அதுல ஒரு 33 கேள்விகள் உங்களுக்கு டெஸ்ட்ல இருக்க போகுது. அதாவது மற்ற பயிற்சி நிறுவனமா இருக்கட்டும், யூடியூப் சேனலா இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க, மேக்ஸா தனிவட்டி தனிவட்டி இந்த வாரம் 25 கொஸ்டின், இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீ 25க்கு 25 அடிச்சிருவேன்னு ஒரு உல்டாவை விடுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண போறது இல்லை. பாருங்க, இவ்வளவு கொஸ்டின் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. எந்த ஒரு சேனலோ பயிற்சி நிறுவனம் கண்டிப்பா இந்த மாதிரி ஈக்குவலா பிரிச்சு உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பண்றோம். அதுதான் நம்மளோட சிறப்பா இருக்க போது. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க, பாத்துக்கோங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிச்சு.
இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 45. அது முடிஞ்சோடனே ஒரு ஃபுல் டெஸ்ட், தனி வட்டியில ஒரு ஃபுல் டெஸ்ட் கிடைக்குது, அதுல ஒரு 25 கேள்வி கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மொத்தமா 216 கேள்விகள் வந்து உங்களுக்கு கிடைக்க போது இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லா. அதாவது தனி வட்டியில மட்டும் 216 கேள்விகள். 216 கேள்விகள் எங்கேயாவது நீங்க டெஸ்ட் கொடுத்து பாத்திருக்கீங்களா சொல்லுங்க? டெஸ்ட் கொடுத்து பாத்திருக்கீங்களா? எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க, நம்ம பண்றோம். அதே மாதிரிதான் பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல், அமௌண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இயர், கூட்டு வட்டி, தனி வட்டி, வித்தியாசத்தை கூட நம்ம விடல பாருங்க. தனியா பிரிச்சு 47 கொஸ்டின் இருக்கு. அதுல நம்மளாம் அழகா ஷார்ட்கட்லாம் வச்சிருக்கோம். அது முடிஞ்சோடனே ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ஃபுல் டெஸ்ட் வரும். அதுல ஒரு 25 கேள்வி மட்டும் இருக்கும். இதை அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 212 கேள்வி கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த டாபிக் பாருங்க, எல்சிஎம் ஹெச்எஃப்ல ஒரு 6 சப் டாபிக் இருக்கும். எல்சிஎம் மட்டும் தனியா ஃபைன் பண்றது பாருங்க 100 கொஸ்டின் இருக்கு. ஹெச்எஃப் மட்டும் 152 கொஸ்டின் இருக்கு. ரிமைண்டர், அதாவது ரிமைண்டரை வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு 22 சம் கிடைக்க போது. ப்ராடக்ட் ஆஃப் நம்பர், எல்சிஎம்மையும் ஹெச்எஃப்யும் பெருக்குனா 2 நம்பரை மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவல்பா, அந்த கான்செப்ட் வச்சு ஒரு 65 கொஸ்டின் இருக்கு. யூனிட் டிஜிட், கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் என்ன, கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் என்ன, ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுல 22 கொஸ்டின் இருக்கு. ரிங்கிங் டுகெதர், அதாவது காலையில ஒரு 5 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்குது, 7 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்குது, நாளை எந்திரிக்க மாட்டேன், அதே மாதிரி நீங்களே எந்திரிக்கலன்னா கமெண்ட்டை போடுங்க, 8 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்குது, இப்படியே அடிச்சுட்டு இருக்கப்போ எல்லாம் ஒரு டைம்ல ஈக்குவலா ஒரு டைம்ல அடிக்கும். அது எந்த டைம் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் ரிங்கிங் டுகெதர் சிம்பிளா. இதுல ஒரு 398 கொஸ்டின், 400 கொஸ்டின் இருக்கு பாருங்க. சார் 400 கொஸ்டின் பாக்கணுமா தம்பி? 5 கொஸ்டின் கேட்கறாங்கப்பா. எல்சிஎம் ஹெச்எஃப்ல மினிமம் 3ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் போறாங்க, பாத்துக்கோங்க. 400 கொஸ்டின் அப்படின்னு யோசிக்கிறீங்க, அந்த 5 கொஸ்டின் போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும் இல்லைங்களா? ஒரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் கம்மியா போட்டு போஸ்டிங் வாங்காதவங்களும் இருக்காங்க, ஒரு கொஸ்டின் அதிகமா போட்டனால போஸ்டிங் வாங்கினவங்களும் இருக்காங்க. அதுல நீங்க எந்த கேட்டகரியா இருக்க போறீங்கன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி டைம் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு சப்டிவிஷனா பிரிச்சு 291 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரேஷன் ப்ரொபோர்ஷன்ல பாருங்க, சப் டாபிக் வைஸ் பிரிச்சு 245 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார் நாங்க ஏஜஸையும் விடலையே, நாங்க 44 கொஸ்டின் அதுலயும் இருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் இந்த மாதிரி சப் டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம். பிரிக்கிறப்போ 237 கொஸ்டின் கிடைக்கும், வித் ஒரு ஃபுல் டெஸ்ட் கிடைக்க போகுது. இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கா இருக்கு. இதுக்கான லிங்க் எங்க சார் கிடைக்கும்? இது நான் பார்க்கணுமே சார் இந்த ஷெட்யூல் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்கா கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக்ல 287, அது என்ன சார் நம்பர்? ஏபிஜிபி தாப்பா நம்பர்ஸ் டாபிக் பாருங்க. ஏபிஜிபி ஐஎஸ், அது என்ன சார் ஐஎஸ்? இன்ஃபைனைட் சீரிஸ், முடிவிலா தொடர் வரிசை, அதையும் நாங்க விடலையே. அதுல ஒரு 5 கொஸ்டின், அந்த 5 கொஸ்டின் நாங்க டெஸ்ட் கொடுக்க வச்சிருக்கோம் பாருங்க. ஸ்பெஷல் சீரிஸ், சிறப்பு தொடர் வரிசை அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு, அதை முதற்கொண்டு இன்க்ளூட் தான் பண்ணியிருக்கோம். இதுல ஒரு 287 கொஸ்டின். சிம்பிளிபிகேஷன் பாருங்க, பார்ட்டா போர்ட் மாஸ் ரூல் மட்டுமே 84 கொஸ்டின் கொடுக்குறோம். கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட்டை வச்சு 57 கொஸ்டின். எக்ஸ்போனன்சியல், அதாவது பவர் 2 பவர் 3 என்ன, 3 பவர் 4 என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அது ஒரு 26 கொஸ்டின். அல்ஜிப்ரா கணக்குகள் பாருங்க, இயற்கணித கணக்குகள் 110 கொஸ்டின் இருக்கு. 110 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே கண்டிப்பா போதும். இந்த கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4000 சம் கிட்ட கிடைக்க போகுது. ஓகேங்களா? அப்படியே பார்க்கும்போது நமக்கு ஒரு 277 கொஸ்டின் இருக்கு. சார் இங்க என்ன சார் ஃபுல் டெஸ்ட் போடல? ஃபுல் டெஸ்ட் இதுல போடல, ஆனா உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல, ஃபுல் டெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மென்சுரேஷன் 2Dல ஒரு 12 ஷேப், தனித்தனி ஷேப்புக்கும் தனித்தனியா கொஸ்டின். அப்போ ஸ்கொயர், சதுரத்துல மட்டும் உங்களுக்கு 30 கொஸ்டின் கிடைக்கும். செவ்வகம் ரெக்டாங்கிள் மட்டும் 45 கொஸ்டின் கிடைக்குது. இதே மாதிரி எல்லா சப்டிவிஷனுக்கும் உங்களுக்கு டாபிக் கிடைக்கிறப்போ, அதாவது டெஸ்ட் கிடைக்கிறப்போ 319 கொஸ்டின் வந்து 2Dல மட்டும் 319 கொஸ்டின் கிடைக்குது. அதே மாதிரி 3D இருக்கு. 3Dல கியூப், கனசதுரம், கனசெவ்வகம், உருளை, கூம்பு, ஓகேங்களா? உருளை, கூம்பு, கோலம், எப்படி தனித்தனியா டாபிக் பிரிச்சு அதுல ஒரு 231 இருக்கு. ஆவரேஜ், சராசரி டாபிக் மட்டும் ஏன் சார் வைக்கல அப்படின்னு கேட்பீங்க, அதையும் வச்சிருக்கோம். அதுல பாருங்க 80 கொஸ்டின் இருக்கு. சராசரி குரூப் 4 கேட்ட கொஸ்டின் அப்படியே இந்த பேட்ச்ல வச்சிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபும் போட்டு வச்சிருக்கோம், நம்ம பாத்துக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 89. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கேட்கறதே இல்லையே சார், ஏதோ ஒரு அவுட் சைட் சான்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக அதையும் விடலையே நாங்க 89 கேள்வி வச்சுக்கோம். ப்ராபபிலிட்டியில 78 கொஸ்டின் வந்திருக்கும். ஓகே சார், நீங்க எல்லாம் மேத்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க, உங்க பேட்ச்ல ரீசனிங் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. இந்தா இருக்கு ராசா, எங்க ராசா போறேன்டா. இதையும் நம்ம சப் டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம். டைஸ், பகட கணக்கு, நாட்கள் கணக்கு, இதுலயே வந்து ஷெட்யூல், அதாவது டே சம்மும் வந்துடும், கிளாக் சம்மும் வந்துடும். அதுல ஒரு 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெட்டர் சீரிஸ், எழுத்து தொடர் வரிசை, அதுல ஒரு 51 கொஸ்டின் இருக்கு. நம்பர் சீரிஸ், எண் தொடர் வரிசையில வந்து உங்களுக்கு 130 கொஸ்டின் கிடைக்குது. இந்த நம்பர் சீரிஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2025ல நடக்கிற ஒரு 7 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 7 எக்ஸாம்லயும் 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் சாலிடா கேட்கறாங்க. ப்ரூஃப் வச்சிருக்கேன், ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு ப்ரூஃப் வீடியோ ரிலீஸ் பண்ணா நீங்க கண்டிப்பா வருவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க,
நாளோட 5 பார்த்துட்டு போயிருப்பீங்க. இந்த வீடியோ முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்கப்பா. இந்த மாதிரி பேட்ச் கிடைக்கிறது அரிது. ஸோ ஷேர் பண்ணிருங்க. அதே மாதிரி பசில் புதிர்கன்ற டாபிக் இருக்கு. கோடிங் டிகோடிங்ல பாருங்க 89, பிளட் ரிலேஷன், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், டயக்ராம் ரிலேட்டட் சம்ஸ், ரேங்கிங்கு, சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன், இந்த மாதிரி 10 டாபிக்கா ரீசனிங்கும் பிரிச்சிருக்கோம். அப்போ மேக்ஸ் மட்டும் பாருங்க, மேக்ஸ்ல எத்தனை சப்டிவிஷன் பாருங்க, ரீசனிங்ல எத்தனை சப்டிவிஷன் பாருங்க. இந்த மாதிரி அக்கா பிரிச்சு உங்களுக்கு லைவ் கிளாஸ் நடத்தி டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஒரு சேனல் கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த பேட்ச்ல எப்படி சார் சேர்றது அப்படின்னு கேட்பீங்க. ஓகேங்களா? நமக்கான இந்த பேட்சுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1029 ரூபாப்பா. உங்களுக்கு கிட்டத்தட்ட மினிமம் 6 மாசம் நம்ம இந்த பேட்சை கொண்டு போக போறோம். மேக்சிமம் 1 இயர் வரைக்கும் இருக்க போகுது. சரி சார், புதுசா ஒரு 5 கொஸ்டின் வந்து எங்கெங்கயோ கேட்கறாங்களே சார், எப்படி சார் அதெல்லாம் நாங்க பார்க்கறது அப்படின்னா, அதையும் உங்களுக்கு இந்த பேட்ச்ல லைவ் கிளாஸஸா எடுத்து கொடுத்துருவோம். ஸோ மறக்காம இந்த பேட்ச்ல சேர்ந்துருங்க. இதுல எப்படி சார் சேர்றதுன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பாத்தீங்களா? வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் 7339691304. அதாவது என் நம்பர் தான்ப்பா, அதனால மதனுக்கு மாதிரி சைட்ல போட்டு வச்சிருக்கேன். இந்த நம்பருக்கு willing to join சர்க்கிள் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு மெசேஜை போடுங்க. ஓகேங்களா சார்? இன்னும் சில பேர் இருப்பாங்க, சார் எனக்கு மேக்ஸ் மட்டும் போதும் சார், எனக்கு ரீசனிங் மட்டும் போதும் சார் அப்படின்னு இருப்பீங்க. வேணாம் தம்பி, ரெண்டையும் பாருங்க. ரெண்டையும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. சார் நான் மேக்ஸ்ல போன எக்ஸாம்ல வந்து 12 கேள்வி கேட்டாங்க, 12 போட்டேன், என்னால ரீசனிங் மட்டும் தான் சார் 13 கொஸ்டின் போட முடியும் அப்படின்னா நான் ரீசனிங் மட்டும் சேர்த்துக்கிறேன். தம்பி, இந்த எக்ஸாம்ல போட்டு அடுத்த எக்ஸாம்ல போடுறதுக்கு புதுசா கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அந்த எக்ஸாமையும் நம்ம பார்க்கணும்ல. அதுக்காக மேக்ஸ் இதுலயே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்ந்துருங்க. உங்களுக்கு 1029 ரூபா ஃபீஸ். வேணும்ன்றவங்க willing to join கமெண்ட்டை போடுங்க. எப்ப சார் லைவ் கிளாஸ்ன்னு சொல்றீங்க, அது எப்ப சார் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்காக 4 டைம் என்னோட டைம் வந்து உங்களுக்காக ஒதுக்குறேன். அதாவது ஏர்லி மார்னிங். ஓகேங்களா? ஏர்லி மார்னிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டா எழுதிக்கிறேன். மார்னிங்னு ஒரு 6 to 7 AM வந்து ஒரு பேட்ச் போகும். ஓகேங்களா? 6 to 7 ஒரு பேட்ச் போகும் மார்னிங். அதாவது இது வந்து நம்ம மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்களா, அவங்களுக்காக அந்த பேட்சை போட்டிருக்கோம். மார்னிங் ஒரு பேட்ச் இருக்கு. மார்னிங் என்ன சார் பண்ண போறீங்கன்னா 10 to 12 2 மணி நேரம் இந்த கிளாஸ் போக போகுது. இது AM, இது PM. ஓகேங்களா? 2வது செஷன் முடிஞ்சு. இதுல எந்த செஷன் சார் நான் சேர்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை நான் கடைசிக்கு வர்றேன். ஈவினிங் பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, எங்களை மாதிரி வேலைக்கு போற நண்பர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து களைச்சு போயிருப்பாங்கல்ல, அந்த டயத்துக்கு அப்புறம் ஒரு மேக்ஸ் செஷன் போடுறோம். 8 to 9 PM வந்து ஒரு பேட்ச் போகுது. 4th பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்ச். சாட்டர்டே சண்டே 2 நாள் மட்டும்தான் கிளாஸ் இருக்கும். எய்தர் வந்து 10 to 1 இருக்கலாம், ஆர் வந்து 2 to 5 இருக்கலாம். இந்த 2 இதுல ஏதாவது ஒரு செஷன் வந்து கண்டிப்பா நடக்கும். 4 செஷனா கொண்டு போக போறோம். சார் எனக்கு டைம் வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார், எந்த டைம் சார் எடுத்துக்கிறது? இந்த 2 டைம்ல உங்களுக்கு எது ஃப்ரீயா இருக்கும் நீங்க அந்த பேட்ச்ல சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா? சார் நான் வந்து எல்லா கிளாஸ்லயும் நான் 19 சேர்றேன் சார். நீ கன்சிஸ்டன்டா இருக்கணும் தம்பி, அதுக்காக நம்ம பேட்சை ஒதுக்குறது. ஓகேங்களா? ஸோ எந்த டைம் வந்து உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும் நீங்க அந்த பேட்ச்ல சேர்ந்துக்கோங்க. 2 நாள் மட்டும்தான் இந்த பேட்சோட அட்மிஷன் போக போகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? கண்டிப்பா மறக்காம மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. சீக்கிரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த வீடியோ என்ன சார், ப்ரூஃப் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தம்பி. நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது 7 எக்ஸாம் நடந்திருக்கு 25ல. அந்த 7 எக்ஸாமுக்கும் நம்ம ப்ரூஃப் போடுறோம். ஆல்ரெடி குரூப் 4ஓட ப்ரூஃப் நம்மளோட வீடியோல இருக்கு. ஓகேங்களா? பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த லைவ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 25க்கு 25 நீங்களே எடுக்கலாம். தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.